ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவுல ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்பதை ஒரு சிறுகதை மூலம் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு காகம் தன் கூட்டில் வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் உச்சியில் ஒரு கழுகு வசித்து வந்தது. பொதுவாக காகமும் கழுகும் நண்பர்களாக இருக்காது. ஆனால் இவை இரண்டும் சிறுவயதிலிருந்தே சிறந்த நண்பர்கள். ஒருமுறை காட்டில் கடும் மழை பெய்தது. காகத்திற்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அப்பொழுது கழுகுதான் வேட்டையாடிய உணவை காகத்திற்கு பகிர்ந்து கொடுத்து அதன் உயிரை காப்பாற்றியது. சில நாட்கள் கழித்து ஒரு வேடன் கழுகை குறிவைத்து வலை விரிச்சான். இதை பார்த்த காகம் தன் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து வந்து பெரும் சத்தம் போட்டது. அந்த சத்தத்தை கேட்டு கழுகு சுதாரித்து பறந்து தப்பிச்சு போய்விட்டது. மற்ற பறவைகள் வியந்தன. பெரிய கழுகும் சிறிய காகமும் எப்படி நண்பர்களாக முடியும் என்று. அதற்கு அவை, உருவம் முக்கியமல்ல, ஆபத்தில் உதவும் மனமே நட்பு என்று பதில் கூறின. இந்த கதையிலிருந்து குழந்தைகள் கற்கும் நற்பண்புகள்: நண்பர்களுக்கு துன்பம் வரும்போது ஓடிச் சென்று உதவ வேண்டும். உருவத்தையோ பலத்தையோ வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. ஆபத்தான நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து செயல்பட்டால் எதையும் வெல்லலாம். உண்மையான நட்பு உருவத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தையே பார்க்கும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.